போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். மாமா என்ன டேய் வாங்கினாடி பத்தாதா? உன்னதான் பூஜா பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொன்னல, அப்புறமும் ஏன்டா தொந்தரவு பண்ற? இங்க பாரு, என் கோவத்தை அதிகமாக்கிட்டே போற. இது உனக்கு நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, என்னால பூஜாவை மறக்க முடியாது. உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க. ஏய் இங்க பாரு, உன் ஃப்ரெண்ட கத்திய வச்சு மிரட்டின எனக்கு உன்னை கொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவ்வளோ தூரம் போக வேணாமேன்னு பாக்குறேன். தேவையில்லாம கௌதம போய் பார்த்து என் தங்கச்சியை பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு கனவு கூட காணாத. மாமா, நீங்க பூஜாவோட கல்யாணத்துல கொஞ்சம் நிதானமா யோசிங்க மாமா. அவசரத்துல எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க. என்ன செல்வி, உன் தம்பி ஆசைக்கு நீ உறுதுணையா இருக்கியா? நான் வீட்டுல அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன். நீ நம்ம குடும்பத்துக்கு கூட இருந்து குடிப்பறிப்பன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. மாமா, இது ஏன் குடும்பம் மாமா, அதுல எப்படி நான் குழி பறிப்பேன்? மாமா, நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. பூஜா வினோத்தை தான் விரும்புறா. அவ கண்டிப்பா கௌதம கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அப்படியே அது நடந்தாலும் பூஜாவும் கௌதமும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. 2 பேரோட வாழ்க்கையும் வீணா போயிடும் மாமா. மாமா, நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். பூஜாவோட மனச மாத்த முடியாது. போதும், நிறுத்து செல்வி. நீ செஞ்சது எல்லாமே போதும். கஷ்டத்துல இருக்கிறப்ப நம்ம குடும்பத்துக்கு உதவி செஞ்ச அந்த குடும்பத்துக்கு என்னால துரோகம் நினைக்க முடியாது. உனக்கு வேணா அந்த நன்றி உணர்வு இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அந்த நன்றி உணர்வு நிறையவே இருக்கு. எந்த வசதி வாய்ப்பையும் பார்க்காம ரங்கநாதன் சாரு தம் பையனோட விருப்பத்துக்காக பூஜாவை மருமகளா ஏத்துக்க சம்மதம் சொன்னதே பெரிய விஷயம். அந்த பெரிய மனுஷனுக்கு என்னால கனவுல கூட துரோகம் நினைக்க முடியாது. மாமா, நான் ரங்கநாதன் சார் கிட்ட பேசினா அவரை நிச்சயமா புரிஞ்சுப்பாரு. இதுக்கு பேரு துரோகம் இல்ல மாமா. இது 3 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். செல்வி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. உன் தம்பி இல்ல, அதான் உன் குடும்பத்துக்காக இவ்வளவு சுயநலமா யோசிக்கிற. என்னால அப்படியெல்லாம் யோசிக்க முடியாது. இங்க பாருடா, எப்ப எங்க குடும்பத்தை பத்தி கவலைப்படாம சுயநலமா யோசிச்சு நீ பூஜாவை கூட்டிட்டு ஓடணும்னு நினைச்சியோ, அப்பவே நீ எப்பேற்பட்ட கேடு கெட்டவன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. டேய், எங்க குடும்பத்தால குடின்னு நினைச்ச நீ நல்லவனே கிடையாதுடா. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம், நீங்க அதை கேட்கற மாதிரியே இல்ல. எனக்கு வேற வழியே இல்லாம தான் நான் பூஜாவை கூட்டிட்டு போக பார்த்தேன். நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக நான் இப்ப கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட தயாரா இருக்கேன். ஆனா என்னால பூஜா இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது மச்சான். தயவு செஞ்சு உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், எங்களை சேர்த்து வைங்க ப்ளீஸ். ஆமா மாமா, நான் கூட உங்ககிட்ட அததான் கேக்குறேன். போதும் செல்வி, உங்க நாடகம்லாம் நான் பார்த்து ஏமாந்ததெல்லாம் போதும். எப்ப நீ பூஜா கௌதம் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சு உண்மையை சொல்லான்னு வினோத்தை கூட்டிட்டு கௌதம பார்க்க போனியோ, அப்பவே நான் மனசு விட்டு போயிட்டேன். இனிமே என்னால உங்களை மன்னிக்க முடியாது. ஐயோ மாமா, நான் அந்த மாதிரி எதுவும் நினைக்கல மாமா. பூஜா சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையே. டேய், நீ என்னை பத்தி என்ன வேணா நினைச்சுக்கோ, ஆனா கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன். இதுக்கு மேலே அவ வாழ்க்கையில நீ குறுக்க வந்த உன்னை கொலை செய்யவும் நான் தயங்க மாட்டேன். இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற லாஸ்ட் வார்னிங். இனிமே நான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். மாமா, மாமா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க மாமா. மாமா, வினோத், வா போலாம். அட அட அட, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா? என்ன செருப்பால் அடிச்சு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு திமிரா போன பொண்ண பழி வாங்க கடவுளா பார்த்து கொடுத்த சந்தர்ப்பம் இது. ஏய் பூஜா, இத வச்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பழி வாங்காம விட மாட்டேன்டி. இவ்வளவு நாள் நான் பட்ட அவமானத்துக்கும் அசிங்கத்துக்கும் பரிகாரமா உன்னை அழிக்க சரியான சான்ஸ் ஒன்னு கடவுளே எனக்கு கொடுத்திருக்காரு. கூடிய சீக்கிரமே நான் யாருன்னு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் யாருன்னு காட்டுறேன்டி. அக்கா, திரு, டேய் திரு, என்னடா என்ன டென்ஷனா வந்திருக்க? இந்த முதல்ல தண்ணி. ஆமா, இது ஒண்ணுதான் குறைச்சல். என்னடா? மா, வா.
என்னப்பா என்னாச்சு? என்னப்பா என்ன இன்னும் என்னமா ஆகணும்? தெரியலங்க. நம்ம குடும்ப மானமே போக இருந்துச்சு. நான் மட்டும் கரெக்டான நேரத்துல அங்க போலேன்னா இந்நேரம் பூஜா கல்யாணமே நின்னு போயிருக்கும். டேய், என்னடா சொல்ற? பூஜை கல்யாணம் நின்னு போயிருக்குமா? ஆமாக்கா, அந்த வினோத் தான் நம்ம குடும்ப மானத்தை குழிதோண்டி புதைக்கிறான்னு பார்த்தா அவனுக்கு உதவியா இந்த வீட்டு மருமக செல்வியும் அவனுக்கு உடனே இருக்கா. அதை நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு. திரு, நீ என்னடா சொல்ற? தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவா சொல்லுடா. சொல்றேன். செல்வியும் வினோத்தும் கௌதம பார்த்து பூஜாவை லவ் பண்ண விஷயத்த சொல்ல பார்த்தாங்க. நல்ல நேரத்துல நான் ஏதோ செஞ்சு தடுத்துட்டேன். திரு, நீ என்ன சொல்ற? செல்வியா இந்த காரியத்தை செய்ய போனா? ஆமாமா, எவ்வளவோ சொல்லியும் செல்வி ஏன் மறுபடியும் நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆஹா, இனி நான் செல்வியை நம்பறதா இல்லம்மா. வேலு, உனக்கும் தெரிஞ்சதா செல்வி இந்த விஷயத்தெல்லாம் பண்றாளா? இல்ல நீயும் இது எல்லாத்துக்கும் உடனேயா இருக்கியா? நேத்து உன் புருஷன்கிட்ட நாம கொளுத்தி போட்டது இப்ப வெடியா வெடிக்குதுரி கீர்த்தி. ஆமாமா, இனி செல்வி தான் என் புருஷனுக்கு எதிரி. ஏன் வேலு, செல்வி ஏன் இதெல்லாம் செய்யறா? அவளுக்கு என்னாச்சு? நீயாவது அவகிட்ட சொல்லக்கூடாதா? நம்ம குடும்பத்தோட மானமே இந்த கல்யாணத்துலதான் அடங்கி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம். அவ இப்படி எல்லாம் செய்யலாமா? மா, என்னம்மா இது? செல்வியை பத்தி உனக்கு தெரியாதா? அண்ணன் தான் ஏதோ கோபத்துல பேசுது அப்படின்னா நீ எப்படிமா இப்படி சொல்லலாம்? என்னாலதான் செல்வி அன்னைக்கும் வேலு அண்ணனுக்கும் கெட்ட பேரு. என்னடா வேலு இது? ஏன்டா உன் பொண்டாட்டிக்கு இப்படி எல்லாம் புத்தி போகுது? கல்யாண பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற நேரத்துல செல்வி கௌதம பார்க்க போயிருக்கா. நல்ல வேளையா திரு போய் தடுத்து நிறுத்திட்டான். அப்படி போய் தடுக்காம இருந்திருந்தான்னா இந்நேரம் நம்ம குடும்ப மானமே போயிருக்கும்டா. அக்கா, செல்வி என்ன செஞ்சாலும் அது நம்ம குடும்பம் நல்லதுக்கு தான் செய்வாங்க. அது உனக்கும் தெரியும் தானே? பூஜா எனக்கும் தங்கச்சி தான். அவளுக்கு நல்லது நடக்கணும் தான் நானும் செல்வி நினைக்கிறோம். இங்க பாருங்க, இந்த வீட்டுக்கு செல்வியால எந்த கெட்டதும் நடக்காதுமா. இந்த காரணமெல்லாம் நீ அப்ப சொன்னியே, அப்ப நம்பினாங்க. அந்த கதை இனி வேலைக்கு ஆகாது.